ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என்னுடைய ஷோரா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் சுற்றம் பேணு. அதாவது அருகில் இருப்பவர்களோட அனுசரித்து வாழணும், இல்லாட்டி நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இது. ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறுக்கு மேலே ஒரு மரத்தோட கிளை வளைஞ்சிருக்கு. அந்த கிளையில் நிறைய கிளிகள் வசித்து வருது. அந்த கிளிகள் டெய்லியும் எச்சம் போட்டு அந்த ஆறை அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த ஆறு சொல்லுது, இது மாதிரி எச்சம் போடாதீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சாஃப்டாக சொல்லுது. இதை அந்த கிளிகள் கேட்கவே இல்லை. அகைன் டே பை டே எச்சம் போட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஆறு அகைன் வார்ன் பண்ணுது, எச்சம் போட்டு அசுத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட கிளிகளோட தலைவன் அந்த கிளிகள்லாம் அழைச்சிட்டு, சரி நம்ம வேறு இடத்துக்கு போவோம், நம்ம ஆறை அசுத்தப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிகள் அழைச்சிக்கிட்டு கிளியோட தலைவன் அந்த இடத்த விட்டு போகுது. ஆனால் சில கிளிகள் நம்ம எதுக்கு இந்த இடத்த விட்டு போகணும், இது நமக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நமக்கு ஏற்ற இடம், வேணா ஆறு வேணா அதோட வழியை மாற்றிக்கிட்டு போட்டோம், நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எச்சம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆறு மிகுந்த கோபத்துக்குள்ளாயிருச்சு. ஒரு நாள் அப்படியே சுழல ஆரம்பிச்சிருச்சு, புகையா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிளிகள்லாம் எச்சம் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஆறை கிண்டல் வேற செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாரா, ஆறு கோவப்படுது, புகையெல்லாம் வருது அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க கிளிகள்லாம். உடனே இந்த ஆறு என்ன பண்ணுதுன்னா, குபீர்னு மேலே எழுந்து அந்த கிளிகள் எல்லாம் ஆறோட ஆறா அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஸோ ஃபைனலி த moral ஆஃப் த ஸ்டோரி இஸ், அருகில் இருப்பவர்களை அனுசரித்து வாழணும், இல்லாட்டி கிளிகளுக்கு நேர்ந்த நிலைமை தான் நமக்கும். தேங்க்யூ.